இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் லவ் பண்ற அந்த பொண்ணு என் ஆயிலி தான். ஆயிலி என் பொண்டாட்டி, என் உயிர், எவ்ரிதிங். இந்த உலகத்துல எவ்ரிதிங் எனக்கு என் ஆயிலி மட்டும்தான். என் ஆயிலி சொன்னா நான் என்ன வேணா செய்வேன். ஏன் இப்போ இந்த நிமிஷமே அயலி வாயால என்ன சாகுன்னு சொன்னாலும் நான் சந்தோஷமா செத்துருவேன். சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? போதும். பேசாம அயலி, நீ எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் இவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா? ஹைலி, எங்க கிட்டயும் உன்னை பத்தி இப்படி சொல்றானா உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, சும்மா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன் ஐலி, உங்க ரெண்டு பேரையும் எந்த நேரத்துல என்னால பிரிச்சு பார்க்கவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற லவ் தான் அதுக்கு காரணமே. நான் எங்க காதல் கதைய சொல்றேன், கேளுங்க. நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ எங்க காலேஜ்ல வச்சு நான் முறையா என் அயலியை பார்த்தேன். அந்த மொமெண்ட இப்ப நினைச்சா கூட அப்படியே என்ன அப்படியே 6 வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போயிடும். அது நான் சாகுற வரைக்கும் எனக்கு மறக்காது. கடவுள் இவங்களுக்காக தான் இவங்களை ஆல்ரெடி படைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செகண்டே பார்த்து நான் ஸ்டடி. அந்த செகண்டே நான் இவகிட்ட சரண்டர் ஆயிட்டேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு துணையா, என் சொந்தமா, என் ஃப்ரெண்டா, என்னோட ரோல் மாடலா, என் காதலியா, என் பொண்டாட்டியா, என் அம்மாவா, என் அயலி தான் என்னை வழி நடத்திட்டு இருக்கா. She is my love, she is my life, and she is my wife. டேய் சிவா, சிவா, டேய் கை கொடு, கையை கொடு. அயலி, அயலி, I love you.